தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் தற்காலிகமாக எழுந்துள்ள நெருக்கடியான சூழலில் அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ப. சிதம்பரம் பதில் அளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்விகளுக்கு அவர் அளித்த பதிலை பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் அவங்க எடுத்த கூட்டணி முடிவு ஒரு பிரில்லியண்டான முடிவு நினைக்கிறீங்களா? பிரில்லியன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு 7-8 மாதம் இங்கேயே முகாமிட்டு பல கட்சித் தலைவர்களை சந்தித்து பெரும் முயற்சி எடுத்தார். அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் தேர்தலில் பெரிய வெற்றி கிடைக்கலையே. தேர்தல் முடிவுகள் இந்த வெற்றியை காட்டலையே. ஒரு இடம் தானே ஜெயித்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளருடைய தண்டனைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக திமுக தாண்டிய ஒரு வெற்றிடம் இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? வெற்றிடம் இருப்பதாகலாம் நான் நினைக்கல. இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல இருக்கிறாங்க.